நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, ஜெர்சியில நல்ல வளமான, தரமான ஒரு நிறைமாத சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நல்ல மேய்ச்சல் முறையில விவசாயிகள் இடத்துலருந்து வாங்கி கொண்டு வந்த மாடுங்க. தெளிவான மாடுங்க. சூப்பரான ஜெர்சி மாடு. நல்ல கலர்ல, நல்ல வளமான மாடா, ரொம்ப ரீசனபிளான பிரைஸுக்கு கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதனால இந்த வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா இந்த மாட்டோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கட முளப்புங்க. மாடு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது ஈத்து சினையா இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தலைச்சம் ஈத்துலயே 2 நேரமும் சேர்த்தி 10 லிட்டர் பால் வந்து கறந்த மாடுங்க. ஜெர்சியில இந்த மாரியான மாடுங்க வந்து நல்லா அதாவது சொல்லணும்னா, ஒரு பழைய வர்க்க மாடு அப்படின்ற மாரி வந்து சொல்லலாம். இந்த மாரியான முகலட்சணம், மாடுங்களோட உடல் வாக்கு, அந்த டைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மாடு கொஞ்சம் உடசலா அந்த டைப் வந்து பழைய வர்க்க மாடு அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாரியான மாடு வந்து வீட்டு யூஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடா இருக்கும். நல்லா பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, திக்னஸா இருக்கும். சொசைட்டிக்கு பால் ஊத்துறதுக்கா இருந்தாலும் சரி, குழந்த பாலுக்கு, வீட்டுக்கு தயிர், மோருக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையா இருக்குங்க. இந்த மாரியான மாட்ல வந்து பால் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். தலைச்சம் ஈத்துலயே ஒரு 10 லிட்டர் பால் வந்து கறந்த மாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து சினையா இருக்குதுங்க. இன்னும் வந்து கண்ணு போட ஒரு 10 நாள் வந்து டைம் இருக்குங்க. சூப்பரா வந்து மடி வைக்கும். நல்ல காம்பளத்தோட இருக்கு. 2 நேரமும் சேர்த்தி ஒரு 11 லிட்டர் வரைக்கும் பால் அளவு நம்ம வந்து சொல்லிக் குடுக்குறோங்க. 10 லிட்டருக்கு குறையாத கறக்குங்க. நல்ல காம்பு வரிசையோட, நல்லா ரோஸ் காம்பு, நல்லா இடைவேளை பாருங்க. 4 காம்பு நல்லா அச்சுல ஊத்துன மாரி தெளிவா சதுரத்துக்கு சதுரம் நல்லா சதுர மடியில சூப்பரா வந்து பை வைக்கும். நடக்க முடியாத அளவுக்கு பை வச்சு தெளிவா வந்து கண்ணு போடுங்க. அருமையான மாடு. கட முளப்புல 2வது ஈத்துல மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. நல்லா நீட்டு போக்குல எலும்பு கனத்துல மாடு வந்து ரொம்ப பொடி மாடுலாம் கிடையாதுங்க. நல்லா எலும்பு கனம் இருக்கு. நல்லா தெளிவான மாடு. சுழி சுத்தம் பொறுத்தவரைக்கும், ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்குதுங்க. சுழி தவறுன்னு எதுவுமே கிடையாது. குணத்த பொறுத்தவரைக்கும், சின்ன குழந்தைங்க போய் மடியில வந்து காம்புல வாய் வச்சு கூட பால் குடிக்கலாம். அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க. குணத்துக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்ல குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துலலாம் இந்த மாரி மாடு வந்து தாராளமா வாங்கலாம். ஓரளவுக்கு எல்லா பக்கமுமே வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் பச்சை விழுந்திருக்கிறதுனால, இந்த மாரி மாடு வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டி மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கலாம். மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடுங்க. எந்த இடத்துல கட்டினாலும் சரிங்க, அந்த இடத்துல இருக்கிற பில்ல சுத்தமா வந்து தொடச்சி எடுத்துருது. வயிறு கொஞ்ச நேரத்தில ஃபுல் லோடு பண்ணிக்குதுங்க. மேய்ச்சலுக்கு, தீனி தண்ணிக்கு அருமையான மாடு. தண்ணி குடிக்கிறதும் அதே மாரி தான். வாய வச்சா எடுக்கிறது கிடையாதுங்க. தண்ணிய குடிச்சிட்டு தான் வந்து வாயே எடுக்குது. அவ்வளோ அருமையா இருக்குது தண்ணி, தீனி மேய்ச்சலுக்கு. நல்ல தெளிவான மாடுங்க. ஜெர்சியில சூப்பரான மாடு. இந்த மாட்டோட விலை வந்து நம்ம சொல்றது வந்து ரூ. 42,500 மட்டும்தாங்க விலைய வந்து சொல்றோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கம்மி கம்மியா தாங்க ரேட் வந்து சொல்லி வீடியோ வந்து போடுறோம். நம்ம வாங்குனதுக்கு ஒரு ரூ. 1000 நமக்கு கூலி இருந்தா ஓகே தாங்க அவ்வளோதான். பெருசா லாபம் வந்து எதிர்பார்க்கல. தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துலருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ரூ. 42,500 மட்டும்தாங்க சொல்லிருக்குது. நம்ம இதுவே வந்து ஒரு 50,000 விலை சொல்லி, அதுலேருந்து அனுசரிச்சு குடுக்குறதா இருந்தா, உங்களுக்கு வந்து பெருசா வந்து ரேட் குறைச்சு குடுத்த மாரி தெரியும். நம்ம அந்த மாரி பண்றது கிடையாது. கம்மியான விலை சொல்லி அதுலேருந்து குறைச்சு குடுப்போம். கூப்பிட்டு பேசுங்க. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நன்றி.